எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டியுடைய 17வது நாளுங்க. சஷ்டிக்கு தொடர்ந்து நாம இருக்கிற விரத முறைகள் பத்தி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ஒரு பொழுது இருக்கிற விரதம். அதாவது பாத்தீங்கன்னா 2 நேரம் சாப்பிடாம இருந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறது ஒரு பொழுது இருக்கிற விரதம். இது நிறைய பேர் கடைபிடிக்கிற கூட விரதம் தானுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 2 நேரம் உணவு எடுத்துக்கிட்டு ஒரு நேரம் மட்டும் உணவு சாப்பிடாம அந்த மாதிரி விரதம் கடைபிடிப்பாங்க. இல்ல எங்கனால ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்க 3 நேரமே சாப்பிட்டுட்டு முருகரை மட்டும் 2 நேரம் கும்பிட்டுட்டு கந்தசஷ்டியோ இல்லை வேல்மாறலோ ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணிட்டோ இல்லை கோவிலுக்கு போய் பாராயணம் பண்ணியோ நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாங்க. மற்ற நாட்கள்ல சாப்பிட்டுட்டு நீங்க சாமி கும்பிட்டாலோ சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் நீங்க ஒரு நாள் முழு நேர விரதமா இருந்து நீங்க வழிபாடு பண்ணலாம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு நாள் விரதம் நீங்க கடைபிடிச்சாலே போதுங்க. மகா கந்தசஷ்டியுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மகா கந்தசஷ்டிக்கு எங்களால் 6 நாள் பூஜை பண்ண முடியாது, நாங்கள் வெளியூர் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலை காரணமாக நாங்கள் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற அந்த நாளை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. அந்த அன்னைக்கு முழு நேர விரதமாக இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே அந்த கந்தசஷ்டியுடைய பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தவற விடாமல் அந்த ஒரு நாள் விரதம் இருங்க.